காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ஐயா திருச்சி வேலுச்சாமி அவர்கள். ஐயா வணக்கம். மீண்டும் உங்களை சந்திச்சிருக்கேன். மீண்டும் சந்திப்போம். ஐயோ மீண்டும் மீண்டுமா? இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து ஒரு மோசமான சர்வாதிகாரி யாரு சொல்லுங்க? வேற யாரு? நான் தான். ஒழுங்கினமும் முறைகேடும் தலை தூக்குமானால் நான் சர்வாதிகாரியாக மாறி நடவடிக்கை எடுப்பேன். புடுங்கிருப்பாரு. அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. பையன் சார் இந்த பால்சாமி பச்சையா சொல்றேன். இது வந்து யாரும் சொல்லாரு, நானும் சொல்லல. அப்படி என்னதான் சொல்ல ஆசைப்படுற? முழுசா சொல்லிருக்கா, நான் கேட்டு தொலைறேன். பாஜக என்பது அகில இந்திய திமுக, திமுக என்பது தமிழ்நாட்டு பாஜக. இத சொல்றதுக்காயா இவ்வளவு காலம் படாத பாடுபட்ட? சிறுபான்மையினருக்கு எதிராக பெரும்பான்மையினுடைய மனதிலே ஒரு வெறியுணர்வை உருவாக்கி ஹிட்லர் செய்த அதே தந்திரத்தை, அதே யுக்தியை அப்படியே பயன்படுத்தி இந்த கட்சியும் ஆட்சி வந்தது. வெட்டி தினமா பேசுற, வெட்டிட்டு பேசுறியா? சேர இழுத்து தெருவுல விட்டு போறான். இங்க பாரு, கை வேற நடக்குது, சொன்னா கேளு. தேசிய அளவுல மகாத்மா காந்தி, தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் காமராஜர். அந்த காமராஜரை பற்றி கேவலமா பேசிட்டு நல்ல சாவு வருமா? செத்த குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா? பொணந்துக்கு வண்டி கிடைக்குமாடா? மகாத்மா காந்தியவே உள்ள படுக்க வச்சதே நாங்க தான். ஒண்ணுமே எனக்கு புரியல. மகாத்மா காந்தியை உள்ள படுக்க வச்சது நாங்க தானா? என்ன பொருள் எனக்கு புரியல. இதுவரை திமுக ரெண்டுக்கே ஏதாவது மறுப்பு தலைமை சொல்லியிருக்கா? I don't care. நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். உங்களை திமுக கைவிட்டுருச்சுன்னா அடுத்து நீங்க எங்க போனாலும் அங்க டெபாசிட் வருமா வராதான்றதான் யோசிப்போம். நாங்க விட்டுட்டு வெளியே வந்துட்டா அவங்களுக்கு டெபாசிட் கிடைக்குதான்னு பாருங்க. இத கேட்ட மாப்பிள மனசு என்ன பாடுபடு. ஆளக்கூடாது மாப்பு. நாங்க இருந்தாதான் உங்களுக்கு உயிர். இல்ல நீங்க நாங்க இல்லைன்னா செத்து போயிருவீங்க சார். வாயெல்லாம் சுத்தமா தாண்டா இருக்கு. ஒரு பேச்சு சொன்னா என்ன அங்க வர சொல்றது? பதறி போயிட்டல. காங்கிரஸ் இல்லாம இந்த தேர்தலை திமுக சந்திக்கட்டும். நீங்க பேச ஒரு சீட்டா குறைஞ்சிருக்குது சார். குறையவே வேணாம். வேண்டாங்கறடா. எங்களுக்கு சீட்டு மட்டும் தான் குறையும், உங்களுக்கு ஆட்சியே ஊத்திக்கும். நான் உங்க நல்லதுக்கு சொல்றேன். லாஸ்ட் வார்னிங், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி பங்கு கேக்குறீங்கல்ல, என்ன தேவை வந்துருச்சு இன்னைக்கு? தேவை என்னன்னா, தரிகட்டு போய் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு. மாப்ள ரகசியத்தை அலௌன்ஸ் பண்ணாதே, அசிங்கமா நினைப்பாங்களா இல்லையா? என்ன மாமா உனக்கு இதெல்லாம் பழக்கப்பட்ட விஷயம். அந்த மூக்கணாங்கயிறு போட்ட மாதிரியாவது தரிகட்டு ஓடாம நிறுத்தி வைக்க முடியும். ஆனாலும் ரொம்பவும் கிருத்துரம் பிடிச்சு அலையறீங்கடா அந்த ஊர்ல. திமுகவை பார்த்து பிஜேபி பயப்பட்டு இருக்கு டெல்லியில. அப்படியா? நமக்குள்ள நடக்கிற இந்த டீலிங் வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா அசிங்கமாயிரும். யாருக்கு? எனக்கு. இதை சொல்லுகின்ற யோகிதை அவங்களுக்கு இருக்கான்னு யோசிக்கணும். ஆர்எஸ்எஸ்க்கு எதிரானவங்க அவங்க சொல்றாங்க. தயவு செஞ்சு அமைதியா இருக்கணும். கேள்வி கேட்டீங்கல்ல, பதில் சொல்லணுமா இல்லையா? ப்ரோ சூத்து மூடிட்டு கொஞ்ச நேரம் உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷன்ல இருக்கேன் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. ஆர்எஸ்எஸ் அது ஒரு நல்ல இயக்கம், சமூக சீர்திருத்த இயக்கம். எங்கடா போற? ஐயா உனக்கு வந்துறியா? ஒருத்தர் நில்றா. அவரு வெளியடியா? சும்மா நில்றா. நம்ம ஊர்ல இருக்கிற திராவிடர் கழகத்தை போறதா ஆர்எஸ்எஸ். நாங்க சொன்னோமா? இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டியதான். கூட்டத்துல பச்சை சட்டக்கார எஸ்கேப் ஆகுறான். போனா ரத்தம் கட்டிச்சாமா? யார் சொன்னா? ஐயா கலைஞர் சொன்னாரு. எங்க அந்த கிழமை? படுத்து தூங்குறாரு. தூங்குறானா? 7 மணிக்கு அப்படி இல்லடா உனக்கு. இந்த நாட்டுடைய சுதந்திர போராட்டம் உச்சத்தில் நடக்கிற போது உங்களுடைய தாய் திராவிடர் கழகம், மேன்மை தங்கிய பிரிட்டிஷ் நாடுக்கு இந்த மாநாடு ஒரு வேண்டுகோளை வைக்கிறது. நீங்கள் சுதந்திரமே தரக்கூடாது. டேய் நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா. அப்படியே தருவதென்று முடிவு செய்து விட்டாலும் சென்னை ராஜதானிக்கு தரவே கூடாது. இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? ஏனென்றால் மேன்மை தங்கிய பிரிட்டிஷ் ராணியின் ஆட்சியின் கீழே எப்போதும் நாங்கள் வாழ விரும்புகிறோம். தீர்மானம் போட்டு முன்மொழிந்தவர் யார் சொல்லுங்க? பெரியார். நீங்க நம்பர் 1 டுபாக்கோ, அவன் நம்பர் 2 டுபாக்கோ. நான் நம்பர் 1. அவங்க கூட வெக்கம் இருக்கிற, மானம் இருக்கிற, சூடு இருக்கிற, சொரணை இருக்கிற காங்கிரஸ்காரன் எப்படிங்க இருக்க முடியும்? கூட்டணியிலே இருக்க போறீங்க, அப்புறம் என்ன? அப்படி இருக்கிறவன் எல்லாம் மானம் கட்டவனா இருப்பான். சரி, எனக்கு மானம் இருக்கு. நீ இருப்பியா மனுஷனா? நீ மானம் கட்ட பையல. நான் மானம் உள்ளவன்டா. ஒரு தேஜஸ்வி தோத்தது காரணம் சொல்லட்டுமா? காங்கிரஸ். உங்க ஊர் முதல் மந்திரி இங்க போகாம இருந்தா அவர் ஜெயிச்சிருப்பார். டேய் அவன் ஒரு ரொட்டி கூட திங்க மாட்டேன்டா. நீ எல்லாம் ஏன்டா உசுரோட இருக்க? இதெல்லாம் ஒரு போப்பாடா? ஸ்டாலினால தான் பீகார் தோத்துட்டீங்க. இப்ப நான் என்னங்க சொன்னேன்? ஸ்டாலினால தான் தேஜஸ்வி யாதவ் தோத்ததா? தோப்பதற்கு திட்டமிட்டு சொன்னீங்க. முதுகுல குத்திட்டு இல்ல இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. இது இந்திய எதிர்ப்பு மாநிலம். நீங்க போய் பெரிய இந்திய எதிர்ப்பு வீரரா நீங்க?
அப்ப ஏன் உங்க வீட்டுல இருக்க உன் தங்கச்சி ஹிந்தி படிச்சது? உங்க மாமா மகளை எப்படி ஹிந்தி படிச்சா? ஹிந்தி வந்து விட்டால் அம்மா என்று அழைக்க முடியாது, மாதாஜி, பிதா என்று அழைக்க முடியாது, பிதாஜின்னு சொல்லணும். ஊரெல்லாம் சொல்லிட்டு உங்க பேரன் எப்படிங்க டெல்லியில சின்ன வயசுலயே மந்திரியா இருக்கிறான்? அவனுக்கு நல்லா ஹிந்தி தெரியும். 1000 பேரை பாத்துருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாக்கூரை நான் பார்த்ததே இல்ல. தமிழ்நாட்டில் இருக்க எவனும் ஹிந்தி படிக்காதுன்னு உன் வீட்டுல இருக்க பிள்ளைங்களை படிக்க வச்ச இந்த அயோக்கியத்தனத்தை செஞ்சுட்டு நீங்க என்னமோ பெரிய கொள்கை மரபு பேசுறீங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது சார். கொள்கை கூட்டம் தான் சார் அது. என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல செருப்பா பிக்கிறாங்க. திராவிட கூட்டம். நீங்க நடத்துற பள்ளிகளில் அதிலே ஹிந்தி இருக்கு சார். நீங்க பேசுவதற்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லை. வாயாலே வட சுடுவார் நன்றாக வாயாலே வட சுடுவார். ஏங்க 85 வயசு துரைமுருகன் பொதுவுல இன்பா ஐயா, எனக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தான், ஒரே ஒரு ஆசை. எங்க ஜமீன்தார் சின்ன ஜமீன்தாரை நாங்க முதலமைச்சர் ஆக்கி அழகு பார்த்துருவோம். எங்க ஜமீன்தாருடைய வாரிசு இன்பையாவே முதல் மந்திரியா வந்து அதனே நான் மந்திரியா இருக்கணும். இன்ப நிதிய முதலமைச்சர் ஆக்குதான் சாவம். இப்பவே செத்துரு, நீ இப்பவே செத்துரு. சாவு சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. விரக்திய வேதனைய மக்கள்கிட்ட கொட்டியிருக்காரு. உங்ககிட்ட சொன்னாரா என்ன? பொது இடத்துல சொன்னாரு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறதா உங்களுடைய வாடிக்கையை வச்சீங்கன்னா நீங்கள் திமுகவுடைய கொள்கை பரப்பு செல்ல விரைவில் அறிவிக்க விடுங்க. என்ன பாக்குற? துப்புறானேனா உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு. அத நான் துப்புறேன். திமுகவினர் சொன்னதுதான் நான் கேள்வி. அதனால தான் சொல்றேங்க, இப்படி கிறுக்கு யாரோ கிறுக்கன்னு சொல்றதெல்லாம் நீங்க கேள்வியா வச்சீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஏப்பா பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். புலவுல கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்துல. உங்களுக்கு கவலையே இல்லையா? தமிழ்நாட்டுக்கு இந்த 5 ஆண்டுகள்ல 4.5 ஆண்டுகள்ல 5 லட்சம் கோடி புதுசா கடன் வந்திருக்கு. அத பத்தி நீங்க கவலைப்பட்டா நீங்க புத்திசாலி எடுத்துக்கலாம். பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. நான் லூசுதாங்க, நான் லூசுதான். எல்லா வரியும் இன்னைக்கு 2 மடங்கு 3 மடங்கு கூடி போச்சு. அதை புரிஞ்சுக்கிட்டா நீங்க புத்திசாலி எடுத்துக்கலாம். எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். ஏன்டா பச்சை போய் பேசுற, ஓபனா பேசுற? கனிமொழி போன தேர்தலில் சொன்னது என்ன? இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. ஏன்னா மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்தே கொண்டே போகுது. இந்தியாவிலேயே அதிகமான இளம் விதவைகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. அதற்கு காரணம் இங்க இருக்க டாஸ்மாக் சொல்லுச்சா இல்லையா? சொன்னாங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? கருணாநிதி, சுடலை, சின்னது, துன்பநிதி இவர்களை பற்றி பாசிட்டிவ் அதை சொல்லுங்க சார். கருணாநிதியை பற்றி பாசிட்டிவாக சொல்லணும்னா சார் அவர் இறந்துட்டார். அதனால நீலாம் மனுஷனே தெரியுமா? இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதே. வரண்டா சின்னசாமி. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா போடா.